ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயமும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் நல்லா வறுத்த வேர்க்கடலையாக போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இல்லைனா நீங்கள் வறுத்துக்கோங்க. அதே மாதிரி அரைச்சி பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கத்திரிக்காவை 3ஆக கட் பண்ணி அதையும் வந்து பார்த்திங்கன்னா பொன்னுருளாக லைட்டாக ப்ரௌன் கலரில் வரா மாதிரி நல்ல எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கூடவே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு மட்டும் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கூடவே வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 1.5 தக்காளி இல்லைனா 2 தக்காளி சின்ன சின்னதாக எடுத்து சாப் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வருத உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கூடவே சால்ட், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா அந்த இதிலே வதக்குங்க. மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த உடனே உங்களுக்கு இப்போது ஆல்மோஸ்ட் வந்து கத்திரிக்காயோட மசாலா எல்லாமே பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ புளி தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கோம். கரைச்சி தண்ணி முதல் எடுத்திருக்கோம். அதை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இறக்கிக்கோங்க. சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் ரெடி.